வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு ஷார்ட் ப்ளவுஸ் ஒன்று எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். வாங்க. துணியை இப்படி நல்ல வடிவாக இது அயன் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது வந்து பாலிஸ்டர் துணியை, அதனால நம்ம என்ன செய்கிறோம், முதல்ல கீழுக்கு 1 இன்ச்சு நம்ம மடிப்புக்காக மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இவங்களோட சாரி ப்ளவுஸ், இந்த ப்ளவுஸுண்ட உயரம், சாரி ப்ளவுஸ் இல்லை, ஸ்கர்ட்டுக்கு போடுற ஷார்ட் ப்ளவுஸை இவங்களோட உயரம் வந்து 23, அரை இன்ச்சு ஷோல்டர் மூட்டுறதுக்கு. அப்போ 23.5. இங்கே பாருங்க, இதில் 23.5 வச்சுட்டேன்னு, 23.5 வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி அதே மாதிரி அவங்களோட இடுப்பு இறக்கம் வந்து 15.5 மார்க் பண்ணுறேன்னு. அதே மாதிரி இங்கேயும் 23.5, 15.5, 15 மார்க் பண்ணிட்டு இதாவது கோடு போடுவோமே. கோடு போட்டாச்சு. இப்போ இவங்களோட மார்பு சுற்றளவு, அதாவது போன காணொலியில் நான் போட்டிருக்கேன் என்னென்னா எவ்வளோ கூட்டணும் எவ்வளோ கழிக்கணும்னு. அதே மாதிரி இவங்களுக்கு கூட்டி கழித்து 44 வருது. அப்போ 11 இன்ச்சு. 11 இன்ச்சுக்கு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு உங்களோட உடம்புன்ற அளவு சரியாக வந்துடும். இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு மாதிரி எடுத்தால் தடுமாற்றமாக இருக்கும். இப்போ இது வந்து உங்களோட எல்லாம் லூஸ் எல்லாம் விட்டு உங்களோட சட்டையில அளவு இதுதானே 11 இன்ச்சு. 44 4ஆல் பிரித்தா 11 வந்துடும். சரியா? இப்போ இது 2 இருக்குது. பின்பக்கம் ஃபுல்லாக இதில் இருக்கு. ஓகே, இப்படி கோடு போட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு நீங்கள் தோல் அகலம் எடுக்கணும். தோல் அகலம் இவங்களோட 15, 15 2ஆ பிரித்தா 7.5. 7.5 எடுத்துட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. கோடு போட்டுட்டு இவங்களோட கடுத்த அகலம் வந்து 3 இன்ச்சு எடுக்கிறேன்னு. 3 இன்ச்சு எடுத்துட்டு இதில் ஒரு அரை இன்ச்சு பதிக்கிறேன். என்னென்னா இவங்களுக்கு ஹை நெக்கு, 3 இன்ச்சு தான் நெக்குன்ற உயரம் வருது, பின் நெக்கு. அப்போ எடுத்துட்டு இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இப்போ நம்ம ஆமோல்ட அளவு பார்ப்போமே. ஆமோல்ட அளவு ஒரு 6.5 இன்ச்சு எடுத்துட்டு ஒரு கோடு போட்டுக்கொள்ளுவோமே. கோடு போட்டுட்டு இதை இப்படி வளைச்சி விடுவோம். இப்போ நம்ம ஆமோல் அளவு பார்ப்போம். இவங்களோட ஆமோல்ட அளவு வந்து 16, 16 2ஆ பிரித்தா 8 வரணுமே. 9 இருக்கு. அப்போ கொஞ்சம் கூடி போச்சு. அப்போ என்ன செய்யணும், இதை மேலால் இது பண்ணணும். 8 8.5 வந்தால் போதும். ஏன்னா அரைஞ்சி நாங்கள் லூஸ் விட்டுக்கிறோம்ல 2 இன்ச்சு, அதனால 8.5 விடலாம. இந்த பாருங்க 8.5 சரியாக வந்துட்டுது. அப்போ நான் 8.5 விட்டுட்டேன்னு. இப்போ இடுப்பு அளவு இவங்களோட 36, 36 4ஆ பிரித்தா 9. இப்போ டாட் ஒன்று போடணும். அப்போ 10. இதுதான் இவங்களோட அளவு. இப்போ என்ன செய்ய போகிறோம், இங்கே இருந்து 1 இன்ச்சுக்கு தையல் வாசி விட போகிறோம். இப்போ பாருங்க, இந்த 10க்கு விட்டுட்டோமில்ல, அது வெளியே நிற்கணும் அடிமட்டம். இங்கே வந்து அவங்களோட உடம்பளை விட்டோமில்ல, அதுக்கு வெளியில் நிற்கணுமே. பாருங்க,
அதே மாதிரி 2 பக்கமும் கோடு போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா இதில் தான் எங்களுக்கு தையல் பிடிக்க போகிறோம். அங்கால தையல் வாசிய அதே மாதிரி இங்கேயும் வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இதோட கொண்டாந்து இதை சரிச்சு விடுங்க. சரியா? இப்படி சரிச்சு விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது தையல் வாசி. சரியா? இப்போ இதிலிருந்து 3 இன்ச்சு டாட்டுக்கு எடுப்போம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 3 இன்ச்சு, இங்கேயும் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு போடுவோம். கோடு போட்டாச்சு. இப்போ இதில் இருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே, அது கூட எடுக்கக்கூடாது. இப்போ இதில் இருந்து எத்தனை இன்ச்சு இருக்குது? 8 இன்ச்சு இருக்குது. அப்போ ஒரு 2 இன்ச்சியை கழிச்சு போட்டு ஒரு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 பக்கமும் இந்த சென்டரில் இருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை கீறிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கு குண்டூசி பண்ணிட்டு தான் வெட்ட போகிறோம். ஏனெண்டா இனி நாங்கள் வெட்டணும், ஃப்ரண்ட் பக்கம் முன் பக்கம் வெட்டணும். அப்போ இது குழம்பிடக்கூடாது இல்லை. அதனால நான் என்ன செய்கிறேன்டா குண்டூசி அடிக்கிறேன். இப்போ இந்த கட் வந்து நம்ம யூ கட் தான் போட போகிறோம். அவங்களுக்கு ஷர்ட்டுக்கு மாதிரி உள்ள யூ கட் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யணும், இங்கே இருந்து ஒரு 1.5 இன்ச்சு அல்ல 2 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் மேலே எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல இருந்து இப்படி வரைஞ்சி விட்டுருவாங்க. இப்படி வரைஞ்சி விட்டுருவானுமே. இப்போ நம்ம இதை வெட்டுவோம். இல்லை இது வலுவழுக்கிற துணி, அதனால நம்ம எப்பயும் கொஞ்சம் குண்டூசியை கூட அடிச்சுட்டா பிரச்சனை இல்லையா. இப்போ வெட்டுவோம். இப்போ இதை வெட்டிட்டோம். இப்போ நம்ம இனி முன் பக்கம் வெட்ட போகிறோம். முன் பக்கம் எப்படி வெட்டுறோன்றதை பார்ப்போம். இப்போ பாருங்க நேரே, இதில் நான் என்ன செய்திருக்கிறேன்டா, இந்த கரை பக்கம் இருக்குல்ல, இந்த கரை பக்கத்தில் பாருங்க 2 இன்ச்சு எடுத்து நான் மடித்து பின் பண்ணிட்டேன்னு. ஏன்னா இது வந்து முன்பக்கம் வர்றதை
அதாவது ஓப்பன் பட்டன் அடிக்கிற பக்கம். இதில் கரை பக்கம் இருக்குது. கரை பக்கம் இல்லாட்டா மடிப்புக்கு சேர்த்து நீங்கள் விட்டுக்கொள்ளணும். கரை இருக்கிறபடியாக நம்ம விட தேவையில்லை. சரியா? இப்போ இதை நாங்கள் பின்பக்கம் வெட்டிட்டோம். இப்போ முன்பக்கம் வெட்ட போகிறோம். இப்போ பாருங்க, இதுக்குள்ள 1/2 இன்ச்சு இங்கே பாருங்க, இதில் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த 1/2 இன்ச்சோட விடணும். இது ஏனெண்டா நாங்கள் வந்து பட்டன் ஹோல் எடுத்துக்குள்ள ஒன்றுக்கு மேலே ஒன்று வரும் இல்லை, அதுக்குத்தான் இந்த 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். பாருங்க, இப்போ இந்த 1/2 இன்ச்சோட வச்சுட்டு இப்போ நான் இதை வெட்ட போகிறேன். இப்போ என்ன செய்வோம், இந்த வளைவை வெட்டி விடுவோம். நாங்கள் சைட் பொறுக்கிற நேரம் இந்த கட் மார்க் ரெண்டும் செட்டாக இருக்கணும். அப்போ தான் சரியாக வருமே. ஒன்று கீழேயும் ஒன்று மேலுக்கும் வந்தால் இங்கே ஆமோல் கூடி குறைஞ்சி வந்துடும். அடுத்தது இங்கே ஒரு கட் மார்க் போடுறோம், இது கழுத்துன்ற அளவு. அடுத்து இங்கே ஒரு கட் மார்க் போடுறோம், இது எங்களோட மடிப்புக்கு. இந்த கட் மார்க் சின்னதாக போடணும். இங்கே நான் பெருசாக போட்டேன் என்னென்னா, இதில் கழுத்துக்கு நாங்கள் வெட்ட போகிறோம், அதனால பெருசாக போட்டோம். கீழுக்கு சின்னதாக போட்டுக்கொள்ளணும். சரியா? இப்போ அடுத்து நாங்கள் வந்து வில் மார்க் போடணும், அதாவது அந்த டாட்டுன்ற அளவு. இந்த 3 இடமும் குத்தியாச்சு. இப்போ இதை நாங்கள் கை வெட்ட போகிறோம். பாருங்க, கைக்கு வந்து அவங்க 15 இன்ச்சு கை கேட்டுருக்குறாங்க. இப்போ நம்மளோட ஆமோல் 8.5 என்ன 8.5 இருந்தது. இப்போ நம்ம ஒரு 9 இன்ச்சுக்கு இந்த துணியை எடுத்துக்கொள்வோம். வச்சுட்டு முதல்ல இந்த அடிமட்டத்தை வச்சு நம்ம ஒரு நேர்கோடு போடணும். இப்போ இந்த அடிமட்டத்தை வச்சு நேர்கோடு போட பார்த்துக்கொள்ளுங்க, இல்லாட்டா உங்களுக்கு கை தைக்கக்குள்ள திருகி வருமே. அவங்க 15 இன்ச்சு கேட்டுருக்குறாங்க. நான் 15 ஆக தையலுக்கும் சேர்த்து எடுக்கிறேன்னு. 15 எடுத்துட்டு இப்போ இதிலிருந்து நான் கோடு போடுறேன். 8.5 என்றால் 7.5க்கு கோடு போடணும். எட்டரை ஆமூல் வந்ததுண்டா ஒன்றை குறைச்சிட்டு இப்படி கோடு போட்டுக்கொள்ளுங்க. 7.5க்கு கோடு போடுங்க. கோடு போட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த மூலையில இருந்து 8.5க்கு மார்க் பண்ணணும். பாருங்க, 8.5 இங்கே வருது, மார்க் பண்ணிட்டேன். இதுல இருந்து 2 இன்ச்சு இறக்குங்க. இறக்கிட்டு இதையும் இணையுங்க.
பாருங்க இணைச்சிட்டு இதில் ஒரு வளைவை கொடுங்க. வளைவை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ இதோட முன்கை சுற்றளவு வந்து நான் 12 எடுக்கிறேன்னு, கொஞ்சம் லூஸாக விட்டவன், அதனால 12 எடுக்கிறேன். எடுத்து போட்டு நாங்கள் ஒரு அடியை இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இங்கே பக்கம் தையலுக்கு. இப்போ நாங்கள் தையல் இதில் தான் வரும். இது தையல் வாசத்துக்கு விட்டாச்சு. அப்படியே எடுத்து விட்டுட்டு இப்போ என்ன செய்யுங்க, இந்த ஆமூலை வச்சு பாருங்க செட் ஆகுதாண்டு. பாருங்க இந்த ஆமு சரியா செட் ஆகி வரணும். பாருங்க அடிமட்டத்தை வச்சு பார்க்கக்குள்ள எங்களுக்கு இந்த கோடு வந்து இப்படி நேராக இருக்கணும். இப்போ இதில் பாருங்க கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. அப்போ அதனால என்ன செய்யணும், இங்கே இப்படி வச்சுட்டு இதை நேராக்கணும். அப்போ எங்களுக்கு இதை பாருங்க இது எல்லாம் வளைவு, இதுக்கு நேராக நாங்கள் வளைச்சி விட்டுருவோம். இங்கே அதே வெட்டுறதான் இருக்கு, ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் தள்ளி இதோணும். இப்போ பாருங்க நேராக வந்துட்டுது. இப்படி வந்து தான் கை உங்களுக்கு சுருக்குகள் எல்லாம் வரும். இப்படியே இங்கே பிடிச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பாருங்க இங்கேயும் அந்த ஜாயிண்டோட சரியாக வந்துட்டுது கை. அப்போ இந்த கை சரியாக வந்துட்டுது. அப்போ நாங்கள் இனி கையை வெட்டுவோம். பாருங்க நேர்களே, இப்போ இது தைக்கிறதுண்டா நீங்கள் முதல்ல கையை மடித்து அடிக்கணும். கையை மடித்து அடித்து போட்டு தான் தைக்கணும். தைக்கக்குள்ள கை தைக்கக்குள்ள கை எப்பயும் லூஸாக இருக்கணும். இந்த ஆமூல இழுத்து பிடிச்சி தைக்கணும். அப்போ தான் சரியாக வரும் கை. அப்போ தான் வடிவாக வரும். ஓகே, இப்படி இழுத்து பிடிச்சிட்டு தைக்கணும். தைச்சா தான் சரியாக வரும். அடுத்தது நீங்கள் எடுத்த உடனே செய்ய வேண்டியது என்னென்னா, முதல்ல இதுக்கு நூல் ஓடிக்கொள்ளுங்க, இல்லை பின் பண்ணி கொள்ளுங்க தனித்தனியாக. அடுத்தது டாட்டை தைங்க. டாட்டை தைச்சிட்டு கழுத்து தைங்க. கழுத்து உங்களுக்கு விரும்பின கழுத்து நீங்கள் போடலாம். அதனால் நான் கழுத்து தைக்கிறதெல்லாம் ஏற்கனவே போட்டுட்டேன். அதனால நீங்கள் என்ன கழுத்து விருப்பமோ, எவ்வளோ இறக்கம் தேவையோ அதெல்லாம் செய்து கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு பின்பக்கம் டீப்பாக நெக் எடுப்பீங்களா இருந்தால் ஷோல்டரில் 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு குறைக்க வேண்டி வரும். சரியா, எடுத்துட்டு செய்யுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். சரி நேர்களே, இன்றைக்கு இதை பார்த்துட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.